கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் சிந்தனைக்கும் செயல்பாட்டுக்கும் பெரிய முக்கியத்துவம் கொடுங்க. எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும், இதை டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. லைஃப்பில் உங்களுக்கான ஆம்பிஷன் என்ன, அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது, அதுக்காக நீங்கள் எப்படி போராடுறதுங்கிறத பிளானிங்கை எப்போயே கொண்டு வாங்க. ஏன்னா உங்களுடைய கன்னிராசியில் இந்த வாரம் 3 கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணுறாங்க. அப்படி இருந்தாலே உங்களுக்கு சுயமாக சிந்திப்பதற்கோ, சுயமாக தைரியமாக முடிவெடுக்கிறதுக்கு அல்லது துணிஞ்சு சில காரியங்களுக்கு செய்வதற்கு கிரகங்கள் வழிவிடும். இந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தி நீங்கள் முன்னுக்கு வர்றதுக்கு வழி பாருங்கள். இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்ல இருக்குது. கையில் பணம், தனம், பொருள் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் குரு பகவானும் உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்படி இருந்தாலே இயற்கையிலே உங்களுக்கு இந்த வாரம் தெய்வ அனுகூலம் கிடைக்கும். அந்த அனுகூலத்தை வச்சு நீங்கள் எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறீங்களா, நல்லா இருக்குது. ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரிக்கோ போகணும் அல்லது மூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் அமையும். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை 3 கிரகங்கள் பார்க்குறாங்க. ஒரு பக்கம் குரு, ஒரு பக்கம் சனி பகவான். இப்படி அத்தனை கிரகங்களும் பார்க்குறது உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறும். நீங்கள் புதிய விஷயங்களில் ஈடுபட்டு அப்டேட் பண்ணுவீங்க. அதற்கான சோர்ஸஸ் இந்த வாரம் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் சாதகமாக வரும். யாரை நம்பி இருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்களாக இந்த வாரம் இருப்பாங்க. இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய கல்வி நல்லாவே இருக்குது. பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வந்துடும். ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகள் இருக்கீங்கன்னா மகசூல் லாபம் இருக்குது. மேனுஃபேக்சரிங் லைனில் நீங்கள் இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல. குறிப்பாக கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வேண்டாம். பெரிய லெவலில் ட்ரேடிங் பண்ணுறதோ, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறதோ, எல்லா விதமான யூக வணிகங்களையும் பணம் போடுறது அவாய்ட் பண்ணுங்கள். எல்லாமே நமக்கு விட்டதை பிடிக்கிறது, லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம். எதுவும் பெருசாக லாபம் இல்லை. ஆனாலும் இந்த வாரம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அது இல்லாமல் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் முருகனை தரிசனம் பண்ணுங்கள். விநாயகரை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள். இன்னும் முன்னேற்றம் அமையும்.